ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க் டெபிட் கார்டு பற்றி தான். அதாவது எலக்ட்ரானிக் டெபிட் கார்டு. இது ஒரு ஃபிசிக்கல் கார்டு கிடையாது. இது ஏடிஎம் கார்டு பேர் கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் கிரெடிட் கார்டு. மொபைலில் அப்ளிகேஷன் மூலயமா இதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஃபீச்சர் முக்கியமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மூவி டிக்கெட் வாங்கினா இன்னொரு மூவி டிக்கெட் ஃப்ரீன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் புக் மை ஷோ பிளாட்ஃபார்மில். சரிங்களா, ஸோ இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க, மேஜர் பெனிஃபிட். ஸோ மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இந்த கார்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்குன்னா, சாம் ஜான் பிரேவ்ன்றவர் வந்து, அதாவது டெபிட் கார்டு மூலிமா நம்ம வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்ணும்போது 1% கேஷ்பேக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த 1% கேஷ்பேக் வந்து ஃபர்ஸ்ட்லாம் இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் அந்த கேஷ்பேக்ஸ் இருந்தது. இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. வேலட் ரீசார்ஜ் பாருங்கள், மர்ச்சன்ட் கோடு வந்து 48146540. ஸோ 6540 வந்து மொபிக்யூக் கேட்டகரியில் வருது. ஸோ வேலட் கேட்டகரியில் வருது. இந்த மொபிக்யூக்கில் நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா கிரெடிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணால், மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வரும். ஸோ அதேமாதிரி பேஸாப் வேலட்டில் நீங்கள் வந்து, அதாவது பேஸாப் ஆப் மூலிமா நீங்கள் பண்ணும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ₹19 ₹10. நான் அது HDFC பேஸாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து மாதத்துக்கு எதுக்கு ஒரு தடவை ₹10 ₹19 சம்திங் வரும். அதுபோல் நீங்கள் இதில் அமேசானில் நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணால் கூட அப்போ ₹10 ₹15 வரும். ஸோ இது எல்லாமே வந்து நார்மலான வர கேஷ்பேக்ஸ். ஸோ 1% கேஷ்பேக்ஸ் அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் உங்கள் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ இந்த டெபிட் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 1% கேஷ்பேக் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி மொபிக்யூக்கில் ஏதாவது போய் நீங்கள் பண்ணீங்கன்னா வேலட் கேஷ்பேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ நான் அமேசான் பேயில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் பேஸாப்பில் ஒரு கிரெடிட் கார்டு பே பண்ணலாம். அது மூலிமா எனக்கு ₹10 ₹15 அந்த மாதிரி தான் கேஷ்பேக்ஸ் வருமா பேசுகிறோம். அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்க்ளூசிவ் கேஷ்பேக் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னா, 1% கேஷ்பேக் ஆன் ஆல் ஆன்லைன் ஸ்பெண்ட். எல்லா ஆன்லைன் ஸ்பெண்டுக்கும் உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஷ்பேக்ஸ் வந்து நீங்கள் ₹500 மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் அதுவும் அப்ளிகபிள். இல்லைனா அது அப்ளிகபிள் கிடையாது. ₹500 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ₹200 மேலே கிடையாது கேஷ்பேக்ஸ். ஸோ இதுவும் ஒரு பேடான விஷயமா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ₹500 கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்பேக்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 90 டேஸில் ட்ரான்சாக்ஷன் பண்ண 90 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆன்லைன் ஸ்பெண்ட் எக்ஸப்ட், ஓகேங்களா, பிலோ மர்ச்சன்ட் கேட்டகரி. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே எக்ஸ்க்ளூடருங்க. வேலட் ரீசார்ஜஸ் அது டிஃபால்ட்டாகவே கிடையாது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸு, அது கிளியர் டேக்ஸ் இதெல்லாம் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப இது மூலிமா பண்ணிங்கன்னா வராது. அதுமாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ், பட்டா, சிட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. சேரிட்டிஸ்க்கும் கிடையாது, கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் அதுக்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் மெயினான திங். ஸோ ஆக்சிஸில் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுக்கே கிடையாதுங்க. இவங்க ஃபஸ்ட்டுங்க ஆக்சிஸ் அந்த விஷயத்தில். ரயில்வேலையும் கிடையாது. சரி, மியூச்சுவல் ஃபண்டு ஓகேன்னு வச்சுங்க. நீங்கள் எஜுகேஷனை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். அதாவது அதிகமாக கொஞ்சம் அமௌண்ட் பெருசு இல்லை. ஸோ ஒரு 15,000 10,000 கட்டினா அப்போ ஒரு கேஷ்பேக் வருதுன்னா ஓகே. இப்போ எதுவுமே இல்லாதப்ப இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஓகே, ஃபியூலுக்கும் கிடையாது. ஸோ எதுக்குமே இதில் வந்து கேஷ்பேக்ஸ் இது எதுக்குமே உங்களுக்கு இந்த கேட்டகரிஸ் கிடையாதுங்க. ஸோ அதனால் பார்த்துங்க. ஆக்சுவலாக என்னடா அது மர்ச்சன்ட் கோடுன்னு கேட்குறீங்களா, நீங்கள் போயிட்டு கேளுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப மர்ச்சன்ட் கோடு என்னன்னு கேட்டு கூட இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதில் கேஷ்பேக் வருமா வராதான் நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், இது ஆனால் இந்தமாரி விஷயம்லாம் நான் பார்க்க பாருங்கள். இன்னும் HDFC ஐசிஐசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, எஜுகேஷன்லாம் வந்து கேஷ்பேக்ஸ் வருதுங்க. ஸோ இவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஆஃபர். அதுதான் சொன்னல, பை ஒன் கெட் ஒன் டிக்கெட் ஃப்ரீ. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு மாதமும், அதாவது ஒரு பில்லிங் சைக்கிளையும். இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ₹200 உங்களுக்கு ₹200 இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒன்லி மூவிஸுக்கு தான் அப்ளிகபிள், மற்றதுக்கு அப்ளிகேஸ் கிடையாது. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் எப்படி அவைல் பண்ணலாம்னா,
நீங்க புக் மை ஷோ போயிட்டு அந்த இடத்துல அன்லாக் ஆஃபர், அதாவது பேமெண்ட் பேஜ்ல அன்லாக் ஆஃபர் ஆர் அப்ளை ப்ரோமோ கோட். ஓகே, இது 2 ஆப்ஷன் இருக்கும். இது 2த்துல எதனா ஒண்ணு தான் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரோமோ கோட் பார்த்தீங்கன்னா, அவங்களே குடுத்துருப்பாங்க. ஆக்சிஸ் பேங்க் இந்த கிரெடிட் இ டெபிட் கார்டு யூசர்ஸ் வந்து இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும். ஆக்சிஸ் இ டெபிட் ஆர் ஆக்சிஸ் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ கோட் குடுப்பாங்க. மாறிட்டே இருக்கும் ப்ரோமோ கோட். ஸோ அந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். அப்படி இல்லனா அன்லாக் ஆஃபர் டைரக்ட்டா நீங்க கார்ட் நம்பர் குடுத்துட்டா போதும். ஆஃபர் அப்ளிகபிள் ஆயிடும். சரிங்களா? இந்த ஆஃபர நீங்க அப்படியே அவைல் பண்ணிக்கலாம். இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, 1,00,000 நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஆன்லைன்லயோ இல்ல பிசிக்கலோ அது கார்ட் பிசிக்கல் கிடையாது. ஆன்லைன் மூலியமா எங்கேயோ ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 2000 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்க. இந்த எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய எட்ஜ் ரிவார்ட் அந்த ஆக்சிஸ் பேங்கோட எட்ஜ் ரிவார்ட் பேஜ்ல போயிட்டு நீங்க இந்த ரெடீம் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ப்ராடக்ட்டோ இல்ல வவுச்சராவே நீங்க வாங்கிக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த 365 நாள் சப்ஸ்கியூண்ட் இயர்ல உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர் உங்களுக்கு ரெடீம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த எட்ஜ் ரிவார்ட் பேஜுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ரூ. 2,000 பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ அப் டூ ரூ. 2,000 நான் குடுத்து என்டர் குடுத்துட்டேன்னா, ரூ. 2,000 மதிப்புள்ள என்னென்ன பொருள் இருக்கோ, ஸோ 1910 ஸோ அந்த பாயிண்ட் மதிப்புல ஒரு ஒரு அ ஒரு பாக்ஸ் குடுக்குறாங்க. அதுபோல பார்த்தோன்னா டப்பர் வேர் 1830 பாயிண்ட்ஸ். இந்த மாரி பார்த்தோன்னா உங்களுக்கு தெர்மாமீட்டர் 1 1740 பாயிண்ட்ஸ். இத ரெடீம் பண்ணி உங்க வீட்டுக்கு இது டெலிவர் ஆயிடும். இல்லனா இந்த பிவிஆர் சினிமாஸ் இல்ல KFC வவுச்சர்ஸ். ஸோ இப்ப 1050 பாயிண்ட் தான் ரூ. 250 மதிப்புள்ள KFC வவுச்சர். ஸோ இந்த மாரி நீங்க ரெடீம் பண்ணலாங்க. ஒரு பாட்டா வவுச்சர். இந்த மாரி ரெடீம் பண்ணி நீங்க இத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த 2,000 பாயிண்ட்ஸ. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் 0.20 பைஸ் தான் கணக்கு வருது. ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 0.20 ஆர் 0.25. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு வருது. பார்த்துக்கங்க. அப்புறம் அதர் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஏடிஎம் கார்டே இல்லையே! எப்போடா நம்ம ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ் நீங்க உங்க ஃபோன் நம்பர வச்சு நீங்க ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கொடாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் தென் லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த இடத்த நீங்க ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? மத்த ஏடிஎம்லாம் போனா உங்களுக்கு காசு வரும். சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது கூட போய்க்கலாம். நீங்க ஃபோன் நம்பர் குடுத்து உங்க மொபைல் ஒரு கோடு வரும். அந்த கோட என்டர் பண்ணீங்கன்னா, நீங்க காச எடுத்துக்கலாம். பிரச்சனையே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5% கரன்சி எக்ஸ்சேஞ்ச். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்ல போய் மத்த ஃபாரின் வெப்சைட் இல்ல வெளிநாட்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, எல்லா ஃபாரின் வித்ட்ராவும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3.5% சார்ஜ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே ரூ. 100க்கு ரூ. 3,000ன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி உங்க கார்ட பிளாக் பண்ணணும்னா, உங்க ஆப் மூலியமா போய் இந்த கார்ட பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கார்டோட எல்லா ஃபீச்சர்ஸுங்க. ஆக்சுவலா இன்சூரன்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். இந்த கார்ட்ல இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா பிசிக்கல் கார்ட் இல்லன்றதால இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ல நான் இன்சூரன்ஸ்க்காக தான் நான் அந்த வீடியோவ போடுவேன். பட் இந்த கார்ட்ல அந்த இன்சூரன்ஸ் இல்லங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாரி மேலும் பல வீடியோஸ்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன், ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.